வெல்கம் டு த லூயிஸ் சேட்டைகள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொங்கல் டைம் அப்போ நம்ம பசங்களாம் வந்து ஒரு டோர்னமெண்ட்டு, கிரிக்கெட் டோர்னமெண்ட் ஒன்று அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏரியாவில் வந்து பொங்கல் விழா நடத்துவாங்க. இது ரெண்டையும் மெர்ச் பண்ணி அப்புறம் நம்ம டிவியில் பார்க்குற ஜல்லிக்கட்டு இதெல்லாம் பார்த்து அன்றைக்கி அந்த பொங்கல் வந்து நம்ம வாழ்க்கை சூழல் வந்து எப்படியெல்லாம் வந்து ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதனால் இதையே நான் வந்து உங்கள் முன்னாடி நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ வெல்கம் பேக் டு த லூயிஸ் சேட்டைகள். இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் டோர்னமெண்ட் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அப்படியே களை கட்டும். பேர் நேம் லிஸ்ட்டு கொடுக்கறது, நேம்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க நம்ம பிள்ளைங்க. நம்பர் கொடுக்கறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நடக்கும். ஜெர்சி அடிக்க போகணும் அப்படின்னா ஜெர்சி அடிக்கிற இடத்துல வந்து ஆல்ரெடி நிறைய ஆர்டர் இருக்குப்பா, நீங்கள் என்னப்பா இப்போ வந்திருக்கீங்க பொங்கல் டைமில், பொங்கல் முடிஞ்சுதான்ப்பா கைக்கு வரணும் அவரு சொல்ல, நம்ம பசங்க அண்ணன் எப்படியாவது பண்ணி கொடுங்கண்ணே, இந்த தடவை தடவை அடிக்கிறேன்னு சொல்லி ஒரு வழியாக பட்டை தீட்டி எல்லா நம்பரையும் வாங்கி எல்லா லிஸ்ட்டையும் போட்டு ஜெர்சி யார் யாருக்கு வேணும், ஃபுல் ஹேண்ட் யார் யாருக்கு வேணும், எங்கெங்கே டோர்னமெண்ட்டு போகலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம பசங்க வந்து அந்த அரேஞ்ச் பண்ணுற விதம் வந்து அப்படியே சும்மா பட்டாசாக இருக்கும். அது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ இந்த டோர்னமெண்ட்டு போகிறோம் அப்படின்னா முதல்ல டீம் பேர்லாம் விதவிதமாலாம் நான் கவனிச்சிருக்கேன். அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஃபன்னாக இருக்கும். சில விஷயத்த இங்கே நல்லா சொல்ல முடியல. டோர்னமெண்ட்டு நேம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா தட்டாலடி பாய்ஸு, அடேங்கப்பா 6 பேர், இது ஒரு வகை இருக்கும். இன்னொருத்தவங்க சில பேர் கிளாஸியாக கொடுப்பாங்க, சில பேர் பார்க்கவே ஃபங்கியாக இருக்கும். டோர்னமெண்ட்டு போகணுன்னு முடிவு பண்ணுவாங்க. சில பேர் வந்து டோர்னமெண்ட் வந்து பவுலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு டீமில் கடை வாங்கிலாம் வந்து கூப்பிட்டு வருவாங்க. அந்த போஸ்ட்டை பார்த்தாலே நல்லாயிருக்கும். டோர்னமெண்ட்டில் விளாட்ற அந்த கிரிக்கெட் போஸ்ட்டை பார்த்தாலே எப்படி இருக்குன்னா, ஒரு டீமில் விளாட்ணும் அப்படின்னா அது ஒரு விஷயம் இருக்கும். என்னது விழா போட்டியை நடத்த விழாக்குழுருக்கு மட்டுமே அனுமதி உண்டு, கைலி கட்டுற வந்து அனுமதி இல்லை, கவரிங் பால் நடைபெறும் அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. 32 அணிகளுக்கு மட்டுமே பர்மிஷன் உண்டு, என்ட்ரி டிக்கெட் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த டோர்னமெண்ட்டோட அந்த ஃபீல்டெலாம் கொடுத்துருவாங்க. அந்த போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருக்கிறப்ப லெஃப்ட் சைடு சச்சின், ரைட் சைடு தோனிக்கு வந்து ஃபேன் பேஸ் ஏறதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் அதான். அப்போ ஐபிஎல் தீம் மியூசிக்லாம் போட்டிருப்பாங்க. இந்த டோர்னமெண்ட்டுங்கிறது ஒரு வேறு லெவலில் ஒரு ஃபீலை கொடுத்த ஒரு விஷயம். அந்த ஜெர்சி அடிச்சுட்டு அந்த மேட்ச்சு போனதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு 2 ரவுண்டு ஜெயிச்சிருவோம். 3ஆவது ரவுண்ட்லாம் பார்த்திங்கன்னா டீம்லாம் வலுவாகும், நான் குத்தி விட்டு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் ரீஎன்ட்ரி கட்டிலாம் உள்ளே வருவானுங்க. ரீஎன்ட்ரி கட்டிலாம் அந்த டீம் உள்ளே வரும். டீம் உள்ளே வந்து திருப்பியும் வெளில தோக்கும். சில டீம் வந்து சொல்லி வச்ச மாதிரி கப்பு அடித்து சில 2 ஃபேவரட்டான டீம்லாம் செமிஃபைனலில் மோதிக்குவாங்க, சில டீம் ஃபைனலில் ஜெயிச்சிருவாங்க. இந்த மாதிரி இருக்குது. ஏகப்பட்ட மெமரிஸ் இருக்குது இந்த டோர்னமெண்ட் அப்படின்னு சொன்னாலே. டோர்னமெண்ட்டில் வந்து ஃபுல் ஹேண்ட் அடிக்கிறது, ஹாஃப் ஹேண்ட் அடிக்கிறது, ஒரு சில பேர் ஜெர்சி வேணாம்பாங்க, இன்னும் சில கேரக்டர் வந்து இல்லை ஜெர்சி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜெர்சி அடிச்சுட்டு அதில் ஒருத்தர் லீடர்ஷிப் துருன்னு ஒரு பையன் இருப்பான். அவன் வந்து லீடர்ஷிப் எடுத்து வந்து எல்லாத்தோட பேரையும் எழுதி வாங்கிக்கிட்டு இங்கே அடிக்க போகிறோம் அங்கே அடிக்க போகிறோன்னு சொல்லி அந்த பையன் பண்ணுற லீடர்ஷிப் வந்து பார்க்க கெத்தாக இருக்கும். டோர்னமெண்ட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் ஒரு டோர்னமெண்ட் ஒரு இடத்துக்கு போகிறோம். அப்போ ஊர் விட்டு ஊர் வந்து இங்கே வந்து நம்ம ஊரில் தங்கியிருக்காரு ஒரு அண்ணன், ஒரு பிரதர் வந்து தங்கியிருக்காரு. பேர் வந்து வள்ளியப்பன்னு சொல்லிட்டு. மாத சம்பளமே 13,000 to 15,000 தான் வாங்குவார். ஆனால் நாங்கள் விளாட்றோன்னு தெரிஞ்ச உடனேயே பிஸ்கட் பாக்கெட்லேருந்து அந்த டோர்னமெண்ட்லலாம் சில டைம் பசிக்கும்ல, நம்ம 11 மணிக்கு மேட்ச் நடப்போம், கடைசியில் பார்த்திங்கன்னா 1 மணிக்கு 2 மணிக்கெலாம் நடத்தும். பிஸ்கட் பாக்கெட்லேருந்து பன்னு, ப்ரெட்டு, வடை எல்லாமே வந்து வாங்கி கொடுப்பாங்க. அப்போ தான் அந்த டோர்னமெண்ட்டில் அந்த டைமில் கிடைக்கிற அந்த ப்ரெட்டாக இருக்கட்டும், பிஸ்கட்டாக இருக்கட்டும், வடையாக இருக்கட்டும், வேறு லெவலில் இருக்கும். அந்த டைமில் பசியில் பார்லேஜி பிஸ்கட்லாம் 10 சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. அந்தளவுக்கு அந்த டைமில் நமக்கு வந்து பசி எடுக்கும். அந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு வருவோம், நம்ம ஃபைனலில் ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறலாம் வேறு லெவலு, வேறு விஷயம். பட் அந்த லீக்கில் அந்த மேட்ச் ஜெயிச்சுட்டு வர ஒரு ஃபீல் இருக்கே, அது அப்படியே வர மாதிரி இருக்கும். விஷயம் சொல்லணும்னா டோர்னமெண்ட்டுக்குள்ளே வந்து ஒருத்தர் ஆர்வக்குளார் பாய் ஒருத்தர் இருப்பாப்புல, பிளான்லாம் போடுவாப்புல, இதை இப்படி விளாட்ணும், இப்படி போகணும், இந்த ஆட்டில் போடணும். ஆனால் டோர்னமெண்ட்டில் அதை செயல்படுத்தவே முடியாது, அப்படியே உல்ட்டாவாக நடந்திருக்கும்.
வேறு லெவலில் இருக்கும். நீ தான் ஓப்பனரு, நீ தான் ஒன் டவுனுலாம் சொல்லி கூட்டிகிட்டு போகிறப்ப அங்கே வந்து பார்த்தா நடக்கிற சம்பவமே வேறு மாதிரி இருக்கும். அது ஒரு ஃபீலு டோர்னமெண்ட்டில். அதே மாதிரி டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு டீம்லேருந்து ஆள் கூப்பிட்டு வரப்போ நம்ம டீமில் ஒரு ஆள் வந்து வெளில போயிடுவாப்பில். ஸோ இங்கே இருக்க ஒரு வெளியே டீம்லேருந்து ஒரு பவுலரை கூப்பிட்டு வந்து நம்ம டீமில் ஆட விடுறது, இது ஒரு ஃபீலு. அந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா செலிப்ரேஷன் பட்டாசாக இருக்கும். செமிஃபைனலாக இருக்கட்டும், ஃபைனலாக இருக்கட்டும், ஜெயிச்ச டீமோட செலிப்ரேஷன்லாம் அந்த பொங்கல் ஃபீலோடு அந்த கிரிக்கெட்டும் நம்ம பசங்க வாழ்க்கையில் கலந்துருக்கு. ஸ்டில் இன்ன வரைக்கும் கிரிக்கெட்டே லைஃபாக வச்சுக்கிட்டு இருக்கிற குரூப்ஸில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த கிரிக்கெட் தான் உயிரே. அவங்க எவ்வளோ பெரிய ஒரு குடும்பஸ்தர்களாக இருந்தாலும், அவங்க எவ்வளோ விஷயம் பண்ணாலும், ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, டாக்டர்ஸாக இருக்கட்டும், இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க, எந்த மாதிரி ஆளுங்க இந்த கிரிக்கெட் கிரவுண்டுக்குள்ளானு வந்துட்டாங்க அப்படி என்றால் அவங்க அந்த 1 ரன்னுக்கு 2 ரன்னுக்குலாம் அடிச்சுக்கலாம் பார்க்கணுமே. மொத்தம் 38 தானே ஸ்கோரு, 36 தானே ஸ்கோரு, இங்கே எப்படா 39 சொன்னேன், மொத்தம் 8 ஓவரில் நீ 5 பால் தான் போட்டிருக்கேன் அவங்களாம் சொல்லி அடிக்கிறப்ப கிரிக்கெட் வந்து எப்பேற்பட்ட ஆளையும் வந்து ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு குழந்தையாக மாற்றிவிடும் ஒரு தருணம் என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். இப்போ இந்த பாட்டை அப்படியே வைப்போம். இப்போ இந்த பொங்கல் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். பொங்கல் ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு பாய்ஸ் வந்து ஆரம்பத்திலே பேசி வச்சுருவாங்க, என்னப்பா நடத்தலாமா ஃபங்க்ஷனு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வசூல் தான் இங்கே வந்து மேட்ரே. வசூல் பண்ண போகிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு 10 பேர் நம்ம பசங்க குவிவாங்க. குமிஞ்சு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நடத்தலாங்கிறப்ப ஸ்பான்சர் பிடிக்கிற அந்த லெவல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தர் வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கு வந்து ஸ்பான்சர் அவர் சில பேர் தன்னார்வமாக எடுத்துப்பாங்க. இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பீக்கர் நான் வந்து இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சேர் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து ஸ்பான்சரை நான் பிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பான்சராக நல்லா மாற முடியாது, ஸ்பான்சரை நான் வந்து பிடிச்சி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பான்சரை பிடிச்சி தரேன்னு சொல்லிட்டு வசூலுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேத்தில் ஒரு 8 பேர் போகிறாங்க அப்படின்னா அந்த 8 பேர் வந்து அன்றைக்கி அந்த வசூல் பண்ணுற ஒரு ஃபீல்லாம் இருக்கே, அது சூப்பராக இருக்கும். ஓட்டு கேட்குற ஒர்க்கை எடுத்து கூப்பிட்டு, ஹலோ அங்கிள், ஹலோ அம்மா வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாதிரி நம்ம ஏரியாவில் ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ இருக்கிறப்ப இவங்க போட்டு விடுங்கம்மா, இல்லை நம்ம பிள்ளைங்க தானே எடுத்து பண்ணுங்கம்மா, கொஞ்சம் போட்டு விடுங்கம்மான்னு சொல்லி அடுத்த தடவை பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு அவர் சொல்ல, இல்லை போடுங்கன்னு சொல்லி ஒரு வழியாக வசூல்லாம் பண்ணி அது வேறு மாதிரி வசூல் ஆயிரும். அந்த பணத்தை எண்ணி முடித்து ஃபங்க்ஷனுக்கு தோரணம் கட்டி அன்றைக்கி வந்து காலங்காத்தால் கோல போட்டி வைத்து முறுக்கு கடிதல் போட்டி வந்து சிறுவர்களுக்கு வச்சுட்டு இங்கிட்ட வந்து கோல போட்டியை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் ரேஸ் எல்லாம் பிரைஸும் ஒருத்தர் மைக்கை பிடிச்சிட்ருப்பார். ஒரு கேரக்டர், ஒரு சுறுசுறுப்பு கேரக்டர் மைக்கை எடுத்தாருன்னா சும்மா ஆற்றுவாப்பில் ஸ்கில்லு சும்மா தெரிக்கும் மைக்கில். அப்படி இருக்கும் அந்த கவிதைகள்லாம் வந்து அப்படி இருக்கும். அந்த மாதிரி கேரக்டர் வந்து மைக்கை காலையில் எடுத்து வச்சுன்னா நைட்டு தான் ஆஃப் பண்ணுமே, ப்ரைஸ் கொடுத்து முடியிருக்கும். அப்போ அங்கே இருக்கிற அந்த கட்சிக்காரவங்க சின்ன கட்சிக்காரங்க போஸ்டிங்கில் இருக்கிறவங்க யாராவது கூப்பிட்டு அவங்கள கௌரவப்படுத்தி அவங்க மூலயமா ப்ரைஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதுக்கப்புறம் நைட் ஆணுச்சுன்னா சில பேர் வந்து பொங்கலுக்கு வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க, சில பேர் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வேறு மாதிரி நடத்துவாங்க. அந்த ஃபங்க்ஷனை முடித்து வெளியில் வரப்போ அது வேறு லெவலில் இருக்கும். அந்த பொங்கல் ஃபீல் வந்து நமக்கு கிடச்சிரும். அந்த நம்மளே குழந்தைங்க டான்ஸ் ஆடும், பெரியவங்க நம்ம எதிர்பார்த்த ஒரு பெரியவர் வந்து பொங்கல் ஃபங்க்ஷனில் ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுவா போல். அந்த ஃபங்க்ஷனை எடுத்து முடித்து அவுட்டு கொடுக்குற வரைக்கும் அவங்கள மாதிரி ஆட்கள்லாம் வந்து தேவைப்படுவாங்க. உண்மையாக சொல்லணுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்கள மாதிரி ஆட்கள்லாம் தேவைப்படுவார்கள். என்ன ரீசன்னா அவங்க தான் லீடு எடுக்கிறாங்க, என்கரேஜ் பண்ணி அவங்க இல்லை அப்படின்னா அந்த லோக்கலில் இருக்க அதெல்லாம் வந்து லோக்கல் ஹீரோஸ் மாதிரி அந்த கமர்ஷியல் பேக்டு ஹீரோ வந்து இங்கே தேவைப்படும். இப்போ இங்கிட்டு வந்துடுவோம். இங்கே ஒரு பொங்கல் ஃபங்க்ஷன் அப்படி நடக்குது, இங்கிட்ட வந்து கிரிக்கெட் டோர்னமெண்ட்டு போகுது. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு போட்டி டிவியில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாண்டா, மாடு செம்ம மாடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே கமெண்ட்ரி பாக்ஸை கேட்க, மாட்டை பார்க்க, கரும்பை கடிக்க, பொங்கல் ஃபங்க்ஷனில் அவன் பொங்கல் வாழ்த்து சொல்ல, பொங்கலை கொடுக்க, எல்லாமே டோர்னமெண்ட்டு திடீர்னு வந்து கிளம்புவாங்க. ஜெஸ்ஸி 2 மணிக்கு ஃபோன் பண்ணோன்னா ஜெஸ்ஸி அடிச்சுட்டு பொங்கலுக்கு டோர்னமெண்ட்டு கரும்பை கடிச்சிட்டே டோர்னமெண்ட்டுக்கு வர ஃபீல்லாம் பசங்களாம் இருக்காங்க. என் தம்பிலாம் கரும்பு கடிச்சு தான் வந்து இதுக்குள்ள என்ட்ரியே கொடுப்பான், பொங்கலுக்கு கொடுப்பான். நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்றீங்களாண்ணா இந்த கதை இதெல்லாம் எடிட்டிங்கில் கட் பண்ணிடுறேன். நீ அப்புறம் கரும்பை கடிச்சிக்கிட்டே ஃபீல்டிங் பண்ணுறது,
இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இது வந்து ஒரு பார்ட் 2வாக போகலாம். நான் ரொம்ப அர்ஜென்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியான ஒரு ஆப்டான டைம் வந்து உட்காரல, இல்லைனா நான் இன்னும் கொஞ்சம் சூப்பராகவே இந்த வீடியோ நான் ப்ரெசென்ட் பண்ண நினச்சேன். பட் இதெல்லாம் வந்து நான் எழுதி நான் சொல்லலை, என்னோடய மெமோவில் இருக்கிற விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். பொங்கல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கோட ரொம்ப பேஸ் பண்ண ஒரு விஷயம். ஆனால் இன்னொரு கூத்து சொல்லணும் அப்படின்னா, இந்த ஜல்லிக்கட்டு விஷயம் இருக்கே, இதுக்கு ஒரு அமைப்பு வந்து ஜல்லிக்கட்டு வந்து தடை பண்ணாங்க. ரைட்டு, இவங்க சும்மா இருந்திருக்கலாம். நம்ம பிள்ளைங்க அப்போ தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, சும்மா விட்டுருந்தாலே வருஷத்துக்கு ஒருத்தர் தான் ஜல்லிக்கட்டு வந்து மாடு வந்து விட்டுருப்பாங்க. இங்கே நினச்ச நேரத்துக்குலாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜல்லிக்கட்டு ஜெயிச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரைக்லாம் ஜெயிச்சதுக்கப்புறம் நினச்ச நேரத்துக்குலாம் ஜல்லிக்கட்டு விட ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா சொரியாமல் இருந்திருந்தாலே ஒரு நேரம் தான், ஒரு நேரம் விட்டுட்டு பேசாமல் விட்டுருமானம் பால். ஆனால் நம்மள கேட்பாங்களா? இந்த கதையெல்லாம் இல்லை. மே மாதத்துக்கு ஒரு ஜல்லிக்கட்டு, ஏப்ரல் மாதத்துக்கு ஒரு ஜல்லிக்கட்டு, மார்ச் மாதத்துக்கு ஒரு ஜல்லிக்கட்டு, ஒன்றுமே பண்ண முடியல. பேசாமல் இருந்திருந்தால் ஒரே தடவை ஜெயிச்சுட்டு விட்ருப்பாங்க. இப்போ கிரிக்கெட் டோர்னமெண்ட்டு இந்த ஜெர்சி அடிக்கிறப்ப சில பேருக்கு சைஸ் எல்லாம் பத்தாமல் கதறுன்னு கதற கேரக்டர்லாம் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். அது ஜெர்சி அந்த இதே பத்தாது, சைஸு பத்தாது. அதோட பாவம் அந்த நம்பர் ஒன்று கொடுத்துருப்பானுங்க. நம்பர்லாம் என் தம்பி ஒருத்தர் இருக்கான், 7 நம்பர் கொடுத்துருப்பான். அவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன்னே தெரில. 7 ஒரு நம்பர் ஆடான்னு கேட்டிருக்கேன். ஆனால் ஃபேன்சினா அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி வந்துச்சான்னு தெரியல. இப்போ நம்பர்லாம் கொஞ்சம் மாற்றி ஜெர்சிலாம் அடிச்சிருக்காப்புல. இந்த பொங்கல் ஃபங்க்ஷனை பொறுத்தளவுக்கு ஒரு பரபரப்பான ஒரு ஃபங்க்ஷனு. ஒரு 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 எப்படி சொல்கிறது, சென்னையில் இருக்கிற மக்கள்லாம் வந்து அப்படியே பட்டாசு தொடர்ந்து நமக்கு லீவு கிடைக்கிது இல்லை, ஒரு 4-5 நாள் தொடர்ந்து லீவு கிடைக்கிது. ஸோ ஒரு பரபரப்பான ஒரு ஃபங்க்ஷனு, சல்லுன்னு போயிடும். மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃபங்க்ஷன் தான் நம்ம சொல்லி ஆகணும். கிரிக்கெட் இந்த உலகில் இந்த டோர்னமெண்ட்டு, இந்த லோக்கல் டோர்னமெண்ட்டு வந்து பார்க்குறப்ப நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்களமான ஆட்கள் இருந்தால் தான் அந்த பொங்கல் ஃபீலே கிடைக்கும். அவங்க அந்த டோர்னமெண்ட்டை எடுத்து நடத்துகிற விதமாக இருக்கட்டும், இல்லை ஊர் விட்டு ஊர் போய் விளாட்ற அந்த ஒரு ஃபீல் இருக்கே, அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி டோர்னமெண்ட் போஸ்டர்ஸ் ரெடி பண்ணுற விதமாக இருக்கட்டும். இப்போ வந்து நான் பார்த்த எல்லா போஸ்ட்லேயுமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோனி தான். தோனி இல்லாத போஸ்ட்டே இருக்காது. தமிழ்நாடு நீ தொட்டுட்ட அப்படின்னா தலையோட கோட்டடா அப்படிங்கிற மாதிரி கிரிக்கெட் டோர்னமெண்ட் எல்லா போஸ்ட்லேயுமே இங்கே தோனி தான் இருப்பாப்புல. ஸோ தோனி தலைவன் உள்ளே என்ட்ரி ஆகிட்டான் அப்படின்னா அது மாஸ் மொமெண்ட்டு அப்படி இருக்கும். அது பத்தாவதுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, அந்த கப்பு விஷயம் இருக்குது. எந்த டீம் ஆர்கனைசர் டீமோ அவங்க டைரக்ட் ஃபைனல் மேக்ஸிமம் போட்டுருவாங்க. டைரக்ட் ஃபைனல் போட்டு அந்த டீம் விளையாட்டு எப்படியும் மேக்ஸிமம் ஆர்கனைஸ் பண்ணுற டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ப்ரைஸ் தான் அடிப்பாங்க. சில டீம் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்காங்க. பட் நான் பார்த்த வரைக்கும், இது என்னோடய பர்சனலாக சொல்கிறேன், நான் ஆர்கனைசர் டீம் மேக்ஸிமம் செகண்ட் ப்ரைஸ் அடிப்பாங்க. ஜெயிச்சு உள்ளே வர டீம் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சுட்டு போயிடுவாங்க. பட் அவங்க நடத்தின விதம், அந்த கிரவுண்டை மெயின்டைன் பண்ணுறது, பிச்செல்லாம் மெயின்டைன் பண்ணுற விஷயத்தெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா களப்போராளியாக ஒருவர் திகழ்வார். அவர் வந்து இந்த பிச்சை ரெடி பண்ணுறப்ப நம்ம டீமில் ஒவ்வொரு டீம்லேயும் ஒரு 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 களப்போராளி இருப்பாங்க. ரோலை உருட்டுறதா இருக்கட்டும், பிச்சை அளக்கிறதா இருக்கட்டும், அந்த பந்தலை ஓரமாக போடுறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் இந்த களப்போராளி ஒருவர் இருப்பார். அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லோக்கல் ஹீரோ, உண்மையிலே கமர்ஷியல் பேக்கட் ஹீரோனா அதுதான். அந்த ஹீரோ வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிச்சை ரெடி பண்ணி நைட்டு 8-9 மணிக்கு தான் வீட்டுக்கே போவாப்புல. கிரவுண்டே வாழ்க்கை, கிரவுண்டே கடவுள் என்று போற்றக்கூடியவர். அவங்க ஒரு வழியாக அந்த மாதிரி ஆட்கள் இருக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் இப்போ இல்லை, எப்போதுமே அது வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. பொங்கல் ஃபங்க்ஷனை லீட் எடுத்து பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஜெர்சியை அடிக்கிற ஒரு செல்லாக்குட்டியாக இருக்கட்டும், அவர் லீட் எடுத்து பண்ணுற ஒரு கேரக்டர் நம்ம டீமில் இருப்பாங்க. அதே மாதிரி ரீஎன்ட்ரி கட்டி போகிற டீம்ஸு இதெல்லாம் பார்க்குறப்ப என்னோடய மெமோவில் அதெல்லாம் இருக்குது. நான் ரீஎன்ட்ரியில் என்னோடய அப்போ எப்படி சொல்கிறது, நான் 9th 10th படிக்கிறப்பலாம் 3 தடவைலாம் ரீஎன்ட்ரி கட்டிலாம் என் ஃப்ரெண்டு போயிருக்கான். 3 வரையுமே தோத்துட்டோம், அது வேற கதை. பட் இருந்தாலும் கிரிக்கெட் மனிதனின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியத்துவமானது. நான் நிறைய பாயிண்ட்ஸ் வச்சுருக்கேன். பட் அது வந்து தோனியோட ஒரு சீரியஸில் தான் நான் சொல்லணுங்கிறனால கிரிக்கெட்டுங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நான் அதிகம் பேசாமல் இருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பி லேட்டட் நான் போகிற எல்லா போஸ்ட்டுமே லேட்டு போஸ்ட்டு தான். இன்றைக்கி தீபாவளினா நாளைக்கு தீபாவளி போஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறேன். இன்றைக்கி பொங்கல் முடிஞ்சிருச்சு, கரிநாள் வந்துருச்சு. நான் நாளைக்கு தான் பொங்கல் வீடியோவை உங்களுக்கு முன்னாடி சப்மிட் பண்ணுவேன். என்னத்தை சொல்லி என்னத்தை நான் சொல்கிறது, இருந்தாலும் ஒன்றும் பேச முடியலைங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்.
அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தயவு செஞ்சு பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாமிங்களா. லைக் சப்ஸ்கிரைபு அது என்னடா ஷேர் பண்ணுங்கள். லூயிஸ் அட்டைகள் அண்ட் லவ் யூ ஆல் அண்ட் தேங்க்யூ.